நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. விசிக அலுவலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தாவேக்கவினர் அங்கு திரண்டு வரும் நிலையில் விசிக அலுவலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். திருமாவளவன் சற்று நேரத்தில் வருகை தர உள்ள நிலையில் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், விசிக அலுவலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அதிக அளவில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? அசோக்நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடல்ல அதிக அளவுல காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம், தமிழக வெற்றி கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய இரண்டு கட்சியுடைய தொண்டர்களும் அதிக அளவு குவிந்து வருகிறாங்க. அங்க வடபழனி செல்லக்கூடிய மிக முக்கியமான பிரதான சாலையாக இருக்கக்கூடிய நூறு சாலைகள்ல அந்த வாகனங்கள் செல்வதற்கு போக்குவரத்துக்கு பெரிய இடைநெருப்பு அதிக அளவிலான தொண்டர்கள் குவிந்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. சாலைகளுடைய மைய பகுதியில் சொல்லி இந்த டிவைடர் மேல எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த அலுவலகத்துடைய வாயில காவல்துறையினர் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். முழுக்க அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு முன்னேற்பாடாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தருணத்துல தொண்டர்கள் குவிவதற்கான காரணம், தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்குகிறார்களா இல்லையா என்பது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கக்கூடிய நிலையில் இந்த கட்சியினுடைய அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும், தங்களுடைய கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருவார் என்ற எதிர்பார்ப்பிலும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி அலுவலகத்துல காத்திருக்கிறாங்க. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன நிலைப்பாட்டை அறிவிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்புல அக்கட்சியுடைய தொண்டர்கள் அதிக அளவுல அங்க கட்சியுடைய அலுவலகத்தினுடைய வாயில கூடியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதிலும் அவர்கள் இருக்கக்கூடிய முடிவு என்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட 4 பேர்ல விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பையும் அவருடைய முன்னெடுப்பையும் எடுத்துக்கூடிய சூழல்ல அதை உறுதி செய்யக்கூடிய தன்னுடைய இறுதி கட்ட ஆதரவு, ஏற்கனவே 116 என்ற எண்ணிக்கையில விஜய் அவர்கள் தன்னுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த முறை இந்த ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கக்கூடிய சூழல்ல 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையை விடுதலை சிறுத்தைகள் பெற்று விடுவார்கள். இதன் மூலமாக அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை கிடைத்துவிடும். அப்படியாக விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கக்கூடிய முடிவுதான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவாக இருக்குமா அல்லது அவர் எடுக்கக்கூடிய மாற்று முடிவாக இருக்குமா என்பது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல் தான் இரண்டு கட்சி தொண்டர்களையும் இந்த கட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்பாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்பாக குவிய வைத்திருக்கிறது. இது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொடர் நேரடிகளில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தொடர்ந்து இதனை பார்த்தவர்களையும் பார்க்க முடிகிறது. இன்று காலை 11 மணி அளவுல செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாட்டை திருமாவளவன் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புக்கான அந்த அறைக்கு இன்னும் வரவில்லை. தொடர்ந்து அவர் வருவார் என்ற பெருத்த எதிர்பார்ப்புடன் ஊடகங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் காத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரிந்து கொண்டது பிறகுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு கடிதத்தை கிடைக்கிறதா அல்லது இல்லையா என்கிற நிலைப்பாட்டை பொறுத்துதான் ஆளுநர் மாளிகை எடுக்கக்கூடிய முடிவுகளும் அமையும் என்பது ஒரு மறுபுறம் இருக்கக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். காரணம், விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு மூலமாக 118 என்ற எண்ணிக்கையை, ஆதரவு எம்எல்ஏக்கூடிய எண்ணிக்கையை தமிழக வெற்றி கழகம் பெறும். அதன் மூலமாக ஆட்சி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தையும் தமிழக வெற்றி கழகம் பெற்றுவிடும். ஆளுநர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கேட்டதன் அடிப்படையில் அவருக்கு பதவி பிரமாணத்தை சட்டத்துக்கு உட்பட்டு அரசியலமைப்பின்படி செய்து வைப்பார். அல்லது அந்த எண்ணிக்கை அவர்கள் கிடைக்காத ஒரு சூழலில் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் மாற்று முடிவை எடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் மாற்று ஏற்பாடாக மற்ற கட்சிகளை ஆதரவு கேட்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்படியாக ஒரு சூழல்ல ஆளுநர் மாளிகை விஜய் அவர்கள் நேற்றைய தினம் 3வது முறையாக சந்தித்து கொடுத்த அந்த பெரும்பான்மை கடிதம் மீது நம்பிக்கை இல்லாமல் கூடுதலான அந்த எண்ணிக்கை ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கும் தவறும் பட்சத்துல கூடுதலாக வேறு யார் அவர்களுக்கு ஆதரவு வழங்குகிறார் என்பதை தெரிவிக்க வேண்டிய தேவை ஏற்படும். இந்த சூழல்ல ஆளுநர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உரிய வாய்ப்பு ஏற்படாது. இப்படியான இருவேறு நிலைகள் இருக்கக்கூடியதுனால தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி 5 நாட்கள் ஆகிறது. 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானது. 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள்ல தமிழ்நாட்டின் தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்திருக்கிறது. தான் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே 108 இடங்கள்ல வென்று தமிழ்நாட்டில் புதிய ஒரு அத்தியாயத்தை தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த கட்சிக்கு பெரும்பான்மை என்ற எண்ணிக்கை மக்கள் வழங்காத ஒரு பெரிய ஒரு தீர்ப்பையும் பார்க்கிறோம். இதே நேரத்துல தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை தமிழக வெற்றி கழகம் அமைக்க முயற்சி செய்து வர்றாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே
பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தாவேக முற்பட்ட போது பல்வேறு கட்சிகளும் ஏற்கனவே 2 பெருங்கட்சியாக கூடிய அதிமுக திமுக கூட்டணி இணைந்திருப்பதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்பு செல்லவில்லை. அதே தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கு முதல் ஆளாக காங்கிரஸ் சென்றிருக்கிறார்கள். இரண்டாவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், மூன்றாவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய ஆதரவையும் உதவி கருத்தையும் நீட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவு எண்ணிக்கை என்பது 118க்கு மிக நெருக்கமான எண்ணிக்கைக்கு சென்றிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், 108 இடங்கள் வென்றிருக்கிறார்கள். அதில் விஜய் அவர்கள் ஒரு இடத்தில் ராஜினாமா செய்ய வேண்டும், 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒருவர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியும் என்ற விதியின்படி அவர் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு 2ல் ஏதோ ஒரு தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு மற்றொன்றை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல 118 பெரும்பான்மை எண் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த சூழலில் காங்கிரஸ் அவர்களுக்கான அந்த ஆதரவு கருத்தை நீட்டிருப்பதனால் ஆதரவு எண்ணிக்கை 5 என்ற எண்ணிக்கையை முதலில் தொடங்கியிருந்தார்கள். அதற்கு பிறகாக அவருடைய மற்ற கட்சிகளும் கேட்கக்கூடிய ஆதரவின் அடிப்படையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக 9 கட்சிகள் 3 கட்சியின் மூலமாக ஆதரவை தமிழக வெற்றி கழகம் திரட்டியிருக்கிறார்கள். 9 மற்றும் 107 ஆக மொத்தம் அவர்கள் 116 என்ற எண்ணிக்கையில தற்பொழுது அதற்கான பலத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் 118 என்ற எம்எல்ஏக்கள் பலம் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளில் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு வழங்கும் பட்சத்தில் 118 என்ற பெரும்பான்மை எண்ணை தமிழக வெற்றி கழகம் எட்டும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.